போகிற கேக் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கேக்கை இந்த ப்ரஷ் வச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேரெக்டாக பார்க்க சூப்பராக இருந்தது. பட் வீடியோவில் அது அவ்வளோவா கிளியராக தெரியவே இல்லை. இருந்தாலும் சூப்பராக இருந்தது பண்ணி முடிச்சப்போ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கு தான். சைட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார் கொடுக்கணும். ஃப்ளார் பண்ணுறதுக்குள்ள டூலையுமே காணலை. ஸோ ஓகே, இந்த அவைலபிளாக இருக்குது, இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராப்பர் பக்கத்தில் இருந்து அதிலே ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு ஃப்ளாரே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால டேரெக்டாக கேக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ரீன் லீஃப் தான் கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப் சொல்லி தரேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நாசில் இல்லை, லீஃப் நாசில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் பேக்லேயே சூப்பராக வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி பைப்பிங் பேக்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. லீஃப் சூப்பராக வரும். இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான லீஃப் வந்து கிடச்சிரும். டாப்பரும் வச்சு நேமே எழுதி இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த கேக் வந்து நமக்கு ஸ்னேகா தான் ஆர்டர் தந்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கேக் வந்து மங்காட்டில் கொடுக்க வேண்டியது இருந்தது. இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். இந்த கேக்கையும் சூப்பராக பண்ணி மங்காட்டில் டெலிவரியும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேக் 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் தான். வாவரையிலிருந்து தான் ஆர்டர் வந்தது. ஜஸ்ட் வீட்டில் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இதையுமே சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணி வாவரையிலையுமே வந்து டெலிவரியும் பண்ணிட்டோம். இந்த கேக்கும் ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். மரியகிரியில் தான் கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த அக்காவோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக வாங்கினது. சர்ப்ரைஸாக வாங்கின கேக் தான். 1/2 kg சாக்லேட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இந்த கேக்குமே ஃபினிஷ் பண்ணி மரியகிரியிலையும் டெலிவரியும் பண்ணிட்டோம். கேக் கோல்டு அக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸ்காட்ல எனக்கு சீனியராக இருந்தாக்கா. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க கிட்ட இந்த ஆர்டர் வரும்னு. பட் ஆர்டர் வந்துச்சு. 1/2 kg ஒயிட் ஃபாரஸ்ட் தான் இவங்களும் வாங்கியிருந்தாங்க. அவங்களோட மாமியாருக்காக வாங்கி கொடுத்தது. சூப்பராக கேக்கே ஃபினிஷ் பண்ணிட்டு டெலிவரியும் பண்ணிட்டோம். இந்த கேக் அஸ்வின் அண்ணா கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சவுதியில் இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி இங்கே ஊரில் இருக்காங்க. அவங்களுக்காக வாங்கினது தான். இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். சூப்பராக இந்த கேக்கையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இன்னைக்குள்ள எல்லா கேக்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு எல்லாருமே ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க.